என்னை பொறுத்தவரைங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு. யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு. யார் வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமாக போகலாம். அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். ஏன்னா எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யார் வேணாலும் வரலாமே. எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே.